வணக்கம் மக்களை, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்னலகன்பட்டி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து ரீஒர்க் ஆம்பிள்ஃபயர். இந்த ஆம்பிள்ஃபயர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து சதீஷ்குமார் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயரை கொடுத்துருந்தாங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து முழுக்க புதுசாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ரீஒர்க்குக்காக நம்மள்ட்ட கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி இந்த ஆம்பிள்ஃபயரை பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து நம்ம முழுக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய NJW யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குமார் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கஸ்டமர் வந்து குமார் போர்டு தான் அதில் இருந்துச்சு. நம்ம எக்ஸஸாக இன்னொரு குமார் போர்டு போட்டு அதில் வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து 8 இன்ச்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு 8 ஒரு ஃபுல் ரேஞ்சு ஒரு டியூட்ரு வந்து மேக்னட் டியூட்ரு யூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தார். அது மாதிரி தான் இந்த ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு எனக்கு வந்து இந்த ஆம்பிள்ஃபயரை அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த ஆம்பிள்ஃபயரோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் நான் காமிக்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நமது சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆம்பிள்ஃபயர் வந்து கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதே போல் ஆஃபர் கேட்குறாங்க. ஆஃபர்லாம் கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியாதுங்க. என்னையை பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தரமான பொருள் போட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜீட்டு கூட 5004 கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா கம்ப்யூட்டர் சாக்கெட்டு தான் கொடுத்துருக்கேன். 2 கூலிங் ஃபேன் வந்து பேக் சைடில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பனானா சாக்கெட்டு. இதில் TX110A வந்து இம்ரானோடது யூஸ் பண்ணியிருக்கேன். HDMI ஆப்டிக்கல் கோஆக்சலு 2 ஆக்ஸ் இதில் வந்துடுங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸ் வந்து எல்லாமே டம்மியாக தான் இருக்கும். இது டம்மி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிள்ஃபயரோட உள்ள இன்டீரியர் காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவும் சரி, ஆடியோ டெஸ்டிங்கும் சரி, எல்லாமே வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ அப்லோடு பண்ணுறது வந்து காலையில் 7 மணிக்கு தான் இனிமேல் அப்லோடு பண்ணுவேன். இடையில அப்லோடு பண்ண மாட்டேன். நீங்கள் முடிஞ்ச வரையும் காலையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம பவர் சப்ளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் கேபிள்லேருந்து அதே போல் ஆடியோ சிக்னல் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே குவாலிட்டியான வயர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக வந்து சிலிவு போட்டு நான் இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து முழுக்க ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஆம்பிள்ஃபயர் வந்து ரெடி பண்ணுறது வந்து சிலிவு போட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதே போல் ரொம்ப பொறுமையாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். அதே போல் இன்டீரியருக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். முடிஞ்ச வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து ரீஒர்க் ஆம்பிள்ஃபயர் தான். இதில் டவரு லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. மற்ற எல்லாமே 8 இன்ச்சு ட்ரைவ் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய NJW போர்டு வந்துருச்சுங்க. இவர் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரீஒர்க் கொடுத்தவங்களும் சரி, புதுசாக கொடுத்தவங்களும் சரி, யாருமே கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க. ஆனால் உங்களுக்கான ஆம்பிள்ஃபயர் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேங்க. அதே போல் ஃப்ரண்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கசகசன்னு வயர்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் கஸ்டமர் எப்படி இதுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் லைட்டிங் வேணும் எல்லாமே கேட்டிருந்தாரு. அவரோட விருப்பப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3030ல் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கொடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹம்மிங் வந்ததுங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் அதை வைண்டிங் பண்ணி நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரெக்டிஃபையர் செக்ஷனுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 15,000 UF இருந்து 50 வோல்ட்டில் வந்து 4 கேன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரிமிக்ஸோட மெட்டல் டையோடு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க ஆடியோ. நீங்கள் எவ்வளோ பேஸ் வச்சாலும் அந்த ஸ்ட்ரென்த்து குறையாமல் இருக்கும். நம்மளுடைய UF எவ்வளோக்கு ஊட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாய்ஸும் குறைக்கலாம். அதே போல் ஸ்ட்ரென்த்தும் இருக்குங்க. இதில் மேக்ஸிவினோட பக் கன்வெர்ட்டர் இம்ரானுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிவினை தவிர நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. யூடியோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இம்ரான் 110A இதில் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து நம்மளுடைய சபுபுரி மினி சபுபுரி யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டு எல்லா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 10 இன்ச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. மற்ற சேனல் எல்லாமே 8 இன்ச்சில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே 8 ஓம் ஸ்பீக்கர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தார். அதனால் இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா குமார் போர்டு ஒன்று அவர்கிட்ட இருந்ததுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக வந்து வாங்கி ஏற்றி நம்ம டவர் கான்செப்ட்டுக்காக இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். முழுக்க ஃபுல்லாகவே காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்ணி இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 3 கூலிங் ஃபேன் ஓடிட்டு இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். 24 வோல்ட்டில் 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன். 3 ஃபேனுமே வந்து 24 வோல்ட்டு தான். நல்லா பக்காவாக உங்களுக்கு கூலிங் சிஸ்டமும் ஆகும். அதே போல் ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட்டுன்ற இஷ்யூ வந்து கண்டிப்பாக வரவே வராது. அதே போல் நம்ம ஆம்பிள்ஃபயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ டெஸ்டிங் வந்து பக்கா கிளாரிட்டியில் இருக்கும். நீங்கள் ஹெட்செட்டு போட்டு கேட்டாலும் சரி, நீங்கள் நார்மலாக நான் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஆடியோ கேட்டாலும் சரி தரமாக இருக்கும். அதாவது 4.5 ஹைட்டில்
பேக் டெப்த் வந்து 12 இன்ச்சில் தரமாக இந்த ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காம்பேக்டாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொறுமையாக தான் மேக் பண்ணுவோம். நம்ம ஆள் வச்சு பண்ணுறதெல்லாம் கிடையாது. முழுக்க என்னோடய உழைப்பை போட்டு தான் நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். பணத்துக்காக இப்போவும் பண்ணலைங்க. நிறைய பேர் வந்து ஆஃபர் கேட்குறீங்க, அதே போல் கம்மி ப்ரைஸில் ஆம்பிளிஃபையர் வேணும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாதுங்க. அதே போல் ரீஒர்க் கொடுத்தவங்களும் சரி, புதுசாக கொடுத்தவங்களும் சரி, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்மள்ட்ட ஆம்பிளிஃபையர் வாங்கிக்கோங்க. யாரும் கோவப்பட வேண்டாம், சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொரியர் ஆப்ஷன் கிடையாது. கஸ்டமர் வந்து இவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் கொரியர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும் நம்ம கொரியர் பண்ணுறோம். முடிஞ்ச வரையும் நேரில் வந்து எடுத்துக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொரியர் காஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக 1000 ரூபா நீங்கள் தனியாகவே சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மெட்டீரியல் போட்டு தான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம். அது ஒரு கேபிள், ரிமோட்டு, அது பின்னாடி பேக் சைடில் வந்து பனானா சாக்கெட்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக பின்னு எல்லாமே கொடுத்துட்றோம், சரிங்களா? உங்களுக்கும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். இதில் 30/30 அதாவது உங்களுக்கு 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பின்னெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிற வாய்ப்பே கிடையாது. இந்த ஆம்பிளிஃபையரை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பேக் பண்ணி இன்றைக்கி கஸ்டமர் சைட்டில் அனுப்பி வைக்க போகிறோம். இந்த ஃபோம் தான் வச்சு நம்ம கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோம். 1 இன்ச் ஃபோமு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம்.